ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம 2022ல ரிலீஸ் ஆன மோலக் அப்படின்ற ரொம்ப வித்தியாசமான ஒரு ஹாரர் மூவியை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட எண்டுல ரொம்ப வித்தியாசமான, அதே நேரம் நம்ம நினைச்சு பார்க்காத அளவுக்கு ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் இருக்கும். சோ வாங்க டக்குன்னு கதைக்குள்ள போலாம். நீங்க பார்த்து கொண்டு இருப்பது வாய்ஸ் மூவி ஷார்ட்ஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல 1991 காலத்தை காமிக்கிறாங்க. இங்க ஒரு காட்டுப்பகுதி ரொம்ப மயான அமைதியா இருக்கு. அந்த இடத்துல ஒரு வீட்டை காமிக்கிறாங்க. அந்த வீட்டுல இருக்கிற புகைப்படங்கள் எல்லாத்துலயும் எல்லா தலைமுறைகளும் பெண்கள் தான் இந்த வீட்டுக்கு வாரிசா இருந்திருக்காங்க. அவங்களோட புகைப்படத்தெல்லாம் காமிக்க இப்போ ஒரு அறைய காமிக்கிறாங்க. அந்த அறையில ஒரு சின்ன பொண்ணு ஓட்டையில இருக்கிற எலிக்கு உணவு கொடுத்துக்கிட்டு இருக்கா. அந்த உணவு அந்த எலி சாப்பிட்டுட்டே இருக்க நேரத்துல இப்போ ஒரு கதறல் சத்தம் கேக்குது. அந்த குட்டி பொண்ணு என்ன ஆச்சுன்னு மேல பாக்குறா. அவங்க பாட்டியோட கதறல் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. அவ காதை பொத்துறா. அவளுக்கு ரொம்ப பயமா இருக்கு. கொஞ்ச நேரத்துக்குள்ள அந்த இடம் ஃபுல்லா ரத்தமா மூட ஆரம்பிக்குது. இப்போ 30 வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. அந்த சின்ன பொண்ணு இப்போ வளர்ந்து பெரியவளா ஆயிருப்பா. அவ அந்த கிராமத்துல இருக்க ஒருத்தரோட லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருப்பா. இப்ப அவளுக்கு கால் வரும். அந்த கால் அவ அட்டன் கால் பண்ணது அவளோட அம்மா. அவங்க அம்மாவும் பேத்திய நான் ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, நீ ஏமா போன, உனக்குதான் உடம்பு சரியில்லைல்ல, நான் அவளை கூட்டிட்டு வருவேன்ல அப்படின்னு ஹீரோயின் கேட்க, நீ வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், அவ தனியா எப்படி நிப்பா, நானே அவளை கூட்டிட்டு போறேன்னு சொல்லி அவங்க கார் ஓட்டிட்டு போறாங்க. ஆனா அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. வண்டி கொஞ்சம் தாறுமாறாதான் ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க பேத்தியும் ஜாலியா சிரிச்சுக்கிட்டே அவங்க பாட்டி கூட வந்துகிட்டு இருக்கா. ஹீரோயின் இப்போ மியூசிக்ல ப்ரொஃபஷனலா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சோ அந்த ஆடியோ எல்லாம் அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சரி நான் கிளம்பலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறாங்க. இப்ப ஹீரோயினும் கார் ஓட்டிட்டே வரும்போது அங்க ஒரு நபரு நிறைய பைகள் எல்லாம் வச்சுட்டு நடந்து போயிட்டு இருப்பாரு. இப்ப ஹீரோயின் வீட்டுக்கு வந்தோடனே அவளோட பொண்ணும் நான் தான் முதல்ல வந்தேன் அப்படின்னு சொல்ல, சரி பாட்டி எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு அம்மாவை பார்க்க போறாங்க. அவங்களும் நான் அவனுக்கு எத்தனை வாட்டி கால் பண்ண, ஏன் நீ போன் எடுக்கலன்னும் போது, இல்லம்மா ரெக்கார்டிங்காக வேலை போயிட்டு இருந்துச்சு, அதனால என்னால போன் எடுக்க முடியலன்னும் போது, சரி இந்த சாப்பாடு அப்பாவுக்கு உணவு எடுத்துட்டு போய் கொடு அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் அவங்க அப்பாவை பார்க்க போறாங்க. பார்த்தா அங்க சில ஆபீசருங்க அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அவங்களும் பேசி முடிச்ச பிறகு அங்க இருந்து போறாங்க. ஹீரோயினும் என்ன ஆச்சுப்பா, அவங்க எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்தாங்க, ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க, உனக்கு தான் தெரியும்ல, இங்க என் ஃப்ரெண்டோட பையன் லூசு மாதிரி சுத்திட்டு இருப்பான், அவன் ஏதோ ஒரு இடத்த தோண்டிட்டானா, அவனைதான் போலீஸ் ஆபீசருங்க தேடிட்டு இருக்காங்கன்னும் போது நான் வர வழியில அவரை பார்த்தேன்னு சொல்லுவாங்க. அப்படியா, போலீஸே கண்டுபிடிச்சுவாங்க, கவலைப்படாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சாப்பிட்டுட்டு இருக்க, இப்போ அந்த நபரை காமிக்கிறாங்க. அவரும் திரும்பவும் ஒரு இடத்துல வேகமா தோண்டிக்கிட்டே இருக்காரு. அப்படி அவர் தோண்டிட்டே இருக்க அந்த இடத்துல ஏதோ ஒரு உருவம் அவர்கிட்ட வருது. அது ஒரு பேய். அந்த பேய பார்த்த அவரு அதிர்ச்சியில அந்த இடத்துலயே இறந்து போயிடுறாரு. காலையில அவரோட சடலத்தை போலீஸ் ஆபீசர் கண்டுபிடிக்கிறாங்க. உடனே அவங்க அப்பா கிட்ட சொல்ல அவங்க அப்பா கதறி கதறி அழுகுறாங்க. அதே நேரம் ஹீரோயின் அவங்க பொண்ணை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போக போக அந்த இடத்துல நிறைய கார் வருது. அந்த கார்ல ஒரு நபர் இருக்காரு. இவர் ஒரு ஆர்கியாலஜிஸ்ட். இந்த இடத்துல ஒரு பெண்ணோட சடலத்தை இவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது ரொம்ப பழமையான சடலம். அதை இவங்க செக் பண்றதுக்காக இந்த டீமை வர வச்சிருப்பாங்க. சோ இவருக்கு இவங்க ஊரோட லாங்குவேஜ் தெரியாது, இங்கிலீஷ் மட்டும் தான் பேசுவாரு. அப்படி அவரை கூட்டிட்டு போகும்போது அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ற அந்த பொண்ணும், 4 நாளுக்கு முன்னாடி இந்த இடத்துல அந்த பெண்ணோட சடலத்தை நாங்க கண்டுபிடிச்சோம், கண்டிப்பா நீங்க பாத்தீங்கன்னா அதிர்ச்சி ஆவீங்க, நீங்க இப்படி ஒரு விஷயத்த பாத்திருக்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே போக, அப்பதான் ஹீரோ திரும்பி பாக்குறாரு. அங்க கூட்டமா இருக்காங்க. அங்க என்ன நடக்குதுன்னு கேட்க, ஒரு நபர் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு அப்படின்னு சொல்ல, இங்கேயா, எப்படி தெரியல, அதை பத்தி தான் விசாரணை போயிட்டு இருக்கு, ஆனா நம்ம அங்க போகாம இருக்கிறதா நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்க்க வேண்டிய அந்த ஸ்பாட்டுக்கு போறாங்க. பார்த்தா அந்த மண்ணுல ஒரு பொண்ணோட சடலம் இருக்கும். ரொம்ப பழமையான மண்ணுல புதைஞ்ச உடல் அது. ஆனா அதுக்கு அழுகாம இன்னுமே பதப்படுத்தின மாதிரி இருக்குன்னு சொல்லி இவர் ரொம்ப ஆச்சரியமா அதை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அப்படி அவர் பார்த்துட்டே இருக்க நேரம் இங்க நைட் ஹீரோயின் தூங்கிட்டே இருக்காங்க. இப்ப பயங்கரமான சத்தம் கேக்குது. அவங்க அம்மாவோட ரூமுக்கு போறாங்க. அவங்க அம்மாவுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு. திரும்பவும் அவங்க வினோதமா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இத பார்த்த ஹீரோயினும் அவங்களோட பேத்தியும் அவங்க அம்மாவை எழுப்ப முயற்சி பண்றாங்க. அந்த டைம் பயங்கரமான சத்தம் கேக்குது வெளியே. ஹீரோயினும் ஜன்னலோட கதவை மூடலான்னு பார்த்தா வெளியே யாரோ இவங்கள முறைச்சு பாக்குற மாதிரி ஹீரோயினுக்கு தெரியுது. இத பார்த்த ஹீரோயினும் அவங்க அம்மாவும் பயந்து போயிடறாங்க. உடனே அவங்க அப்பாவும் வெளியே போய் பார்க்க அங்க யாருமே இல்ல.
இப்ப அடுத்த நாள் காலையில ஹீரோயின் தூங்கிக்கிட்டே இருக்க, அவங்க பொண்ணு "அம்மா எழுந்திரும்மா, எழுந்திரு" அப்படின்னு சொல்றா. போய் பார்த்தா, அவங்க அப்பா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அங்க ஆர்க்கியாலஜிஸ்ட் டீம சேர்ந்த ஒரு நபர போட்டு பயங்கரமா சண்டை போட்டு திட்டிட்டு இருப்பாரு. ஹீரோயினா "என்ன ஆச்சுப்பான்னும்போது, "நேத்து இந்த ஆள் தானே இங்க சுத்திட்டு இருந்தாரு. அவரு எப்படி நம்ம இடத்துல வர முடியும் நைட்டு? அது ரொம்ப தப்பு தானே. அடுத்த வாட்டி உங்கள பார்த்தேன்னா சும்மா விட மாட்டேன்னு" சண்டை போட்டுக்கிட்டே இருக்கேன். இந்த சத்தத்த கேட்டு ஹீரோவும் வந்துர்றாரு. "என்ன ஆச்சு?" அப்படின்னு கேட்க, ஹீரோயின் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. "நைட்டு உங்க ஆட்கள்ல ஒருத்தரு எங்க வீட்டு பக்கம் இங்க வந்தத எங்க அப்பா பார்த்தாரு. இது எங்க ப்ராப்பர்ட்டி. உங்களுக்கு இங்க வர அனுமதி இல்ல." அப்படின்னு சொல்ல, இத கேட்ட ஹீரோவ மன்னிச்சுருங்க. அடுத்த வாட்டி இந்த விஷயம் நடக்காதுன்னு சொல்ல, ஹீரோயினோட அப்பாவும், "இப்போ நான் வெறும் வாய் வார்த்தையா தான் சொல்றேன். அடுத்த வாட்டி உங்க நபர்கள் யாராவது என் ஏரியாக்குள்ள வந்தாங்கன்னா, நான் சும்மா இருக்க மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு கோச்சுட்டு அந்த இடத்த விட்டு போறாரு. இப்போ ஹீரோயினோட அம்மாக்கு உடம்பு சரியில்லாதனால ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. அங்க இருக்கிற டாக்டரும் ப்ராப்பரா உங்க அம்மாவ செக் பண்ணணும். அவங்களுக்கு ஏன் இந்த விஷயம் நடக்குதுன்னு நாங்க டீட்டெயிலா பார்த்தா தான் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அம்மாக்கு ஏன் இந்த பிரச்சனை நடக்குதுன்றத அங்க இருக்கிற டாக்டர்ஸ் யாராலயுமே புரிஞ்சுக்க முடியாது. அவங்க அம்மாவும் ட்ரீட்மெண்ட்டுக்கு வரவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா தட்டி கழிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்ப ஹீரோயினும் ரொம்ப கோவப்படுறாங்க. "நீ அப்பவே ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தேன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. நீ ஏன் எனக்கு வேண்டாம் வேணாம்னு சொல்றம்மா? நீ எங்களுக்கு ரொம்ப முக்கியம்ன்னும்போது, இவங்க என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணி குணப்படுத்த போறாங்க? இது தேவையில்லாதது." அப்படின்னு சொல்லி அவங்க பேச, ஹீரோயின் ரொம்ப கோவப்பட்டுட்டு ஒண்ணுமே சொல்லாம வேகமா வீட்டுக்கு வந்துர்றாங்க. இத புரிஞ்சுகிட்டு அவங்க அம்மாவும் "என்ன மன்னிச்சுரு. நீ என்ன நான் ஆப்ரேஷன் பண்ணணும்னு தானே சொல்ற. நான் ஒத்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிர்றாங்க. அதே நேரம் ஹீரோயினோட அப்பாவும் வீட்டுக்கு வெளிய மரத்துல ஒரு கேமராவ வைக்கிறாரு. இந்த கேமரா மூலியமா யார் இங்க வந்தாலும் நம்ம கண்காணிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க பேத்திக்கிட்ட அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க, இங்க நைட் ஹீரோயினும் கடைக்கு போறாங்க. அங்க குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ வராரு. ஹீரோவும் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம நடந்த எல்லா விஷயத்துக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்றாரு. அப்ப அவங்க 2 பேரும் பேசுறாங்க. ஹீரோக்கு இந்த ஊருங்களோட மொழி ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அதெல்லாம் பத்தி ஹீரோயின் கிட்ட பேசிட்டே இருக்கும்போது, அப்போ ஹீரோயின் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. என்னன்னா, அவங்க அம்மாக்கு ஒரு பழக்கம் இருக்கும். எந்த கடைக்கு போனாலும் அங்க இருக்கிற சுகர் பாக்கெட் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துருவாங்க. அப்படி எடுத்துட்டு வந்து அவங்க சும்மா இல்லாம வீட்டுக்கு கெஸ்ட் வரவங்க முன்னாடியே அந்த சுகர் பாக்கெட்டே குடுப்பாங்க. அது எனக்கு பார்க்க ரொம்ப ரொம்ப ஷையா இருக்கும். ஏன்னா நம்ம இங்கேருந்து ஆட்டைய போட்டு வந்தத வந்தவங்க முன்னாடி குடுக்குறது தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விஷயத்த சொல்லி சிரிச்சுட்டு இருக்கா. அப்படியே ஹீரோவும் அவங்க ஊர்ல இருக்கிற பழக்கவழக்கத்த பத்தி சொல்லுவாரு. அப்படியே பேசிட்டே இருக்கும்போது, அப்போ ஹீரோ கம்மியா தான் குடிப்பாரு. ஹீரோயின் "உங்களால முடியலன்னா விடுங்கன்னும்போது", "இல்ல, இல்ல நான் குடிப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு வேகமா குடிப்பாரு. குடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே மொத்தமா வாமிட். வாமிட் பண்ணத பார்த்த ஹீரோயின், "எதுக்கு உங்களுக்கு இது தேவையா? உங்களால தான் முடியலன்னா விட்டுருங்கன்னு சொன்னேன்ல" அப்படின்னும்போது, சரி வாங்க அப்படியே பேசிட்டே போலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டே போவாங்க. அப்போ ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க, அவங்க கணவர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிருப்பாங்க. இப்ப அவங்க குழந்தைய கூட்டிட்டு இந்த ஊருக்கு வந்திருப்பாங்க. அவங்க அப்பா, அம்மா தான் பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. சோ அதனால ஹீரோவும் சொல்லுவாரு, "நீங்க இப்ப அடுத்த ரிலேஷன்ஷிப்க்கு தயாராயிட்டீங்களா? மிங்கிள் ஆகுறீங்களான்னும்போது, இந்த ஊர்ல இருக்க யாருக்குமே எங்க குடும்பத்த புடிக்காது. எல்லாம் சாபம் இருக்கிற வீடு எங்க வீடுன்னு சொல்லுவாங்க. அதனால யார என்ன லவ் பண்ணி திரும்பவும் கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னும்போது, "ஏன் அப்படி சொல்றீங்க? உங்க உங்க ஸ்டோரி என்ன என்கிட்ட சொல்லுங்கன்னும்போது, நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது என்னோட பாட்டி வீட்ல மர்மமான முறையில இறந்து போயிட்டாங்க. அவங்க சாவுக்கு யார் காரணம்ன்றத இன்னுமே போலீஸால கண்டுபிடிக்க முடியல. என்னோட பாட்டி இறந்த கொஞ்ச நாள் கழிச்சு என் அப்பாவும் வினோதமா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. அதனால அவருக்கு வேலை போயிடுச்சு. வீட்ல தான் இருக்காரு. அவருக்கு இப்படி ஆன பிறகு என் அம்மாவுக்கு உடல் நிலைமை சரியில்ல. அவருக்கு ஒரு வியாதி இருக்கு. ஆனா அந்த வியாதிய இன்னுமே டாக்டரால கண்டுபிடிக்க முடியல, குணப்படுத்தவும் முடியல. இப்படி இருக்கிற சூழ்நிலையில தான் நான் ஒருத்தர திருமணம் பண்ணேன். திருமணம் பண்ண பிறகு நானும் என் கணவரும் நியூயார்க்ல போய் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்ப திடீர்னு அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஸ்பாட்ல இறந்து போயிட்டாரு. அவருக்கு ஏன் இப்படி நடந்ததுன்ற விஷயம் இன்னுமே டாக்டரால கூட கண்டுபிடிக்க முடியல. கணவர் இறந்த பிறகு நான் என் குழந்தைய கூட்டிட்டு இந்த ஊருக்கு வந்துட்டேன். இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் எங்க வீட்ல நிறைய மர்மமான முறையில விஷயங்கள் நடந்தத பார்த்து, நாங்க சாபம் இருக்கிற வீடுன்னு சொல்லிட்டு எங்க பக்கம் யாருமே வரதில்ல. இப்படிப்பட்ட வீட்ல இருக்கிற என்ன ஒருத்தங்க திருமணம் பண்ணிப்பாங்களா? இல்ல எங்க கூட தான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்பாங்களா? அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோக்கு இந்த விஷயத்துலலாம் நம்பிக்கை இல்ல. "நீங்க சொல்றது எல்லாமே எதார்த்தமா தான் எனக்கு தோணுது. இது ஒண்ணும் சாபம்லாம் கிடையாது" அப்படின்னு சொல்ல, "நீங்க வெளிய இருந்து பார்க்கறனால உங்களுக்கு இப்படி தெரியுது. கூட இருக்கிறவங்களுக்கு தான் அந்த பிரச்சனை தெரியும்னு சொல்லிட்டு, இப்ப கூட நீங்க என் கூட இருக்கனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. எதுக்கும் என்ன விட்டு விலகியே இருங்க. அதான் உங்களுக்கு நல்லது" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க.
இப்ப ஹீரோயினோட பொண்ணு இருக்கிற ஸ்கூல்ல ஒரு ஃபங்ஷன் வரப்போகுது. அதுக்காக ஒரு மியூசிக் ரெடி பண்ணணும்னு சொல்லி ஹீரோயின கூப்பிட, ஹீரோயின் அதெல்லாம் ரெடி பண்ணி குடுக்குறாங்க. அந்த ஸ்கூல்ல டீச்சரா இருக்கிறது கூட தான் ஹீரோயின் ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. ஆனா இது ஒரு சீரியஸான ரிலேஷன்ஷிப் கிடையாது. சும்மா டைம் பாஸ்க்கு தான் இருக்காங்க. ஏன்னா அந்த நபருக்கு ஹீரோயினோட குடும்பத்த பத்தி தெரியும். அதனால மிங்கிள் ஆகாம விலகி இருப்பாரு. இப்போ பேசிட்டே இருக்கும்போது ஒரு பெரிய டிபேட் மாரி போகும். அந்த ஆடியோ சரியில்லன்னு சொல்லிட்டு, ஹீரோயின் கொஞ்சம் கடுப்பாயிட்டு அந்த இடத்த விட்டு போவாங்க. இப்ப வீட்டுக்கு போறாங்க. அவங்க பொண்ணுக்கு கதை சொல்லி தூங்க வைக்கிறாங்க. அப்போ அவங்க அப்பாவும் வெளிய வெயிட் பண்ணிட்டே இருப்பாரு. "ஏன்பா இந்த குளிர்ல வெளிய இருக்கீங்க? உள்ள வாங்கன்னும்போது, "இல்ல யார் வேணா உள்ள வரலாம். நான் வெளிய இருந்தே கண்காணிக்கிறேன். நீ வீட்டுக்கு போம்மா" அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிடிவாதமா வெளிய உட்கார்ந்து காவல் காத்துக்கிட்டு இருப்பாரு. அப்ப ஹீரோயினும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போவாங்க. அப்படி கிச்சன்ல தண்ணி குடிக்கலான்னு பார்த்தா, வீட்டுக்குள்ள ஒரு நபர் கையில கத்தியும், அங்க இருக்கிற பாலையும் குடிச்சுக்கிட்டு இருப்பாரு. அவர பார்த்த ஹீரோயின் அப்படியே அதிர்ந்து போயிருவாங்க. "யார் நீங்கன்னும்போது என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கு பசிச்சது. அதனால தான் ஃப்ரிட்ஜ்ல இருந்த பால எடுத்து குடிச்சுட்டேன். என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லும்போது, அவர் கையில கத்தி இருக்கிறத பார்த்த ஹீரோயின் அப்படியே பின்னாடியே நடந்து போறாங்க. அப்போ அவங்க அம்மாவ "மேல போ பாப்பா இருக்கா" அப்படின்னு சொல்ல, அவங்க அம்மா "யார்ரி இவன்?" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களும் அப்படியே பொறுமையா "நீ மேல போ நானும் வரேன்" அப்படின்னும்போது, அந்த நபரும் "என்ன மன்னிச்சிடுங்க. ஆனா அவங்க தான் என்ன உங்ககிட்ட போக சொன்னாங்க. அவங்க தான் என்ன கட்டாயப்படுத்துனாங்க" அப்படின்னு சொல்லிட்டு, அங்கருந்து கத்திய எடுத்து ஹீரோயினோட அம்மாவ குத்துறதுக்காக ட்ரை பண்றாங்க. ஆனா அதுக்குள்ள ஹீரோயினோட அப்பா வந்து அந்த நபரோட தலையில கம்பியால அடிச்சு மயக்கடிக்க வச்சுடுறாரு. இப்ப போலீஸ்லாம் அந்த இடத்துக்கு வந்து அந்த நபர ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. இந்த விஷயம்லாம் நடந்தது தெரிஞ்ச ஹீரோவும் அடுத்த நாள் காலையில ஹீரோயினோட வீட்டுக்கு வராங்க. வந்து பார்த்தா அவரும் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. "என்ன மன்னிச்சிடுங்க. அவன் இப்படி பட்டவனே கிடையாது. அவன் ரொம்ப நல்லவன். இதுவரைக்கும் அவன் மேல எந்த ஒரு கேஸுமே கிடையாது. ஆனா அவன் ஏன் இப்படி பண்ணான்னு என்னால இன்னுமே புரிஞ்சுக்கவே முடியல" அப்படின்னு சொல்லிட்டே இருக்க, இப்ப ஹீரோயின் எதார்த்தமா கேட்பாங்க, அவரு எந்த வருஷம் பொறந்தாருன்னு. 1991ன்னு சொல்லுவாங்க. அப்ப அவருக்கும் கிட்டத்தட்ட 45ல இருந்து 50 வயசு வரைக்கும் இருக்கும்ல அப்படின்னும்போது, "ஆமா" அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோயினும் "ஒரு நிமிஷம் மேல வாங்கன்னு" சொல்லிட்டு மேல போய் பயங்கரமா கதறி கதறி அழுகுறாங்க. என்னன்னா, ஏன்னா அந்த டைம்ல தான் ஹீரோயின் நெறைய அமானுஷமான விஷயங்கள பார்த்தாங்க. சோ இது ஏதோ ஒரு விஷயம் லிங்க் ஆகுது. திரும்ப ஏதோ பிரச்சனை நம்ம வீட்ட நோக்கி வரப்போகுதுன்னு நெனச்சு ஹீரோயின் அழுக ஆரம்பிப்பாங்க. ஹீரோவும் "ஒண்ணும் இல்ல. எல்லாம் சரியாயிரும்" அப்படின்னு சொல்லிட்டே இருக்க, இப்ப கீழ இருக்கிற அவங்க அம்மாவும் மயக்கம் போட்டு அப்படியே கீழ விழுந்துர்றாங்க. உடனே அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் அவங்கள ஃபுல் பாடி செக்கப் பண்ணிட்டு இருக்காங்க. செக்கப் பண்ணி முடிச்ச பிறகு அவங்க அம்மாவ அவங்க கார்ல கூட்டிட்டு போகும்போது தான் பார்க்குறாங்க, அந்த சைட்ல வேலை பார்க்குற ஒரு நபர் ஹாஸ்பிட்டலுக்குள்ள போவாரு. கண்டிப்பா வீட்ல வந்த அந்த நபர் இங்க தான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருப்பாரு. அவர பார்க்க தான் இந்த நபர் போவாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. பார்த்தா அந்த நபர் இப்போ கோமால இருப்பாரு. அவங்க குடும்பத்த சேர்ந்தவங்க எல்லாம் கூட இருப்பாங்க. அப்ப அங்க ஒரு சின்ன பொண்ணு இருப்பா. இப்ப அந்த நர்ஸும் ஹீரோயின பார்த்த உடனே உங்களுக்கு எதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்க, ஹீரோயின் வேக வேகமா அந்த இடத்த விட்டு வெளிய போய் லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணாங்க. லிஃப்ட் ஓப்பன் ஆகுது. இப்போ அந்த வீட்ட சேர்ந்த ஒரு சின்ன பொண்ணு ஹீரோயின் பின்னாடியே வரா. ஹீரோயினோட கைய புடிச்சுட்டு ஒரு வார்த்தைய சொல்லிக்கிட்டே இருக்கா. இப்ப ஹீரோயினோட முகம் அங்க இருந்து லிஃப்ட்ல கண்ணாடியில எப்படி தெரியும்னா, அவங்க பின்னாடி ஒரு பேய் இருக்கிற மாரி. ஹீரோயின் பயந்து போயிருவா. அந்த பொண்ணும் பயந்து போயிருக்கும். வேக வேகமா அவங்க கீழ இறங்கி வராங்க. இப்ப காருக்குள்ள ஏறுறாங்க. அந்த பொண்ணு சொன்ன வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டு டிரான்ஸ்லேஷன்ல பாக்க, "அவ இன்னும் உயிரோட தான் இருக்கா" அப்படின்னு அந்த வார்த்தை இருக்கும். யாரு உயிரோட இருக்கா? இது எதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது? ஏன் என் பின்னாடி ஒரு பேய் இருக்கிற மாரி தெரியுதுன்னு சொல்லி ஹீரோயின் பார்த்துக்கிட்டே இருக்க. இப்ப அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஹீரோ வந்திருப்பாரு. ஹீரோ பார்த்த ஹீரோயினும் வேகமா போய் அவரு முழிச்சுக்கிட்டாரா? அவர் ஏதாவது சொன்னாரான்னும்போது, "இல்ல அவரு இன்னும் கண்ண தொறக்கல" அப்படின்னும்போது, "அவர பத்தி உங்களுக்கு ஏதாவது வினோதமான தகவல் கிடைச்சதான்னும்போது, ஆமா சைட்ல இருக்கிறவங்கள ஒரு விஷயம் சொன்னாங்க. அந்த நபர் உங்க வீட்டுக்கு வரதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி வேற ஒரு பக்கமா மண்ண தோண்டிட்டு இருந்தான் அப்படின்னு சொன்னாங்க" அப்படின்னும்போது, "மண்ணு தோண்டிட்டு இருந்தாரா? சரி நீங்க நாளைக்கு ஃப்ரீயா இருக்கீங்களா? நம்ம ஒரு இடத்துக்கு போணும்" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அடுத்த நாள் காலையில ஹீரோயின் ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயினும் ஹீரோ கிட்ட "நீங்க என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன விஷயத்த தோன்றீங்க?" அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ, "இது ரகசியமா இருக்கட்டும். உன்கிட்ட மட்டும் சொல்றேன். நாங்க ரொம்ப பழமையான ஒரு பொண்ணோட சடலத்த மண்ல இருந்து தோண்டி எடுத்தோன்னும்போது, எவ்வளோ வருஷம் பழமையானது?" அப்படின்னு ஹீரோயின் கேட்பாங்க. "அத நாங்க இன்னும் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இன்னும் எங்களுக்கு எந்த டீட்டெயிலும் கிடைக்கல" அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, ஹீரோயினும் ஒரு முக்கியமான நபர்கிட்ட நம்ம பேசணும்னு சொல்லிட்டு போவாங்க. அங்க படத்தோட ஸ்டார்ட்டிங்ல இறந்து போன ஒரு நபர் இருப்பாரு. அவரோட அப்பாவ பார்க்க போவாங்க. அவர் ரொம்ப வருஷமா அந்த ஊர்ல இருக்காரு. அவருக்கு நெறைய விஷயங்கள் தெரியும்னு சொல்லிட்டு, "உங்க பையன் இறந்ததுக்கு என்ன காரணம்? ஏதாவது ஒரு விஷயம் உங்க பையன அந்த இடத்த தோண்ட வச்சதா? அவர் காதுல ஏதாவது கேட்டதா?" அப்படின்னு சொல்ல, "நீயும் போலீஸ் மாரியே நல்ல கேள்வி கேட்கிறம்மா. ஆனா உண்மை என்ன தெரியுமா? இந்த ஊர்ல நெறைய விஷயங்கள் நான் கேள்விப்பட்டிருக்கேன். சொல்லப்போனா என்னோட முன்னோர்கள் கூட எங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. சில அமானுஷ்யமான குரல் நம்ம காதுல கேட்கும். அது நம்மள
சில விஷயங்கள பண்ண வைக்கணும். அப்படிதான் என் பையன் அப்படி பண்ணான் போல, இப்ப இறந்துட்டான் அப்படின்னு சொல்ல, அது என்ன விஷயம்? அப்படி அவர் காதுல என்ன விஷயம் சொல்லியிருக்கோம் அப்படின்னு ஹீரோயின் நெறைய கேள்வி கேட்க, இது பேசுறதுக்கு இது சரியான இடம் கிடையாது. உனக்கு ஏதாவது தகவல் வேணும்னா, நீ என்ன வந்து பாருன்னு சொல்லிட்டு, அவரு அங்கருந்து போவாரு. போறதுக்கு முன்னாடி, என் பையன் இறந்திருக்கான்னா, கண்டிப்பா ஒரு விஷயத்த பார்த்திருப்பான். அவன ஏதோ ஒண்ணு ஒரு விஷயத்த பண்ண வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, அவரு அங்கருந்து போயிடுறாரு. இப்போ நைட்டு அந்த தாத்தா வீட்டுக்கு வெளிய வச்ச கேமரால ஒரு இமேஜ் அவருக்கு மாட்டியிருக்கும். இத எடுத்துட்டு போய் போலீஸ் கிட்ட சொல்லப்போனா ஹீரோயினோட அப்பாவும் ஒரு காலத்துல ஆபீசரா தான் இருந்திருப்பாரு. ஆனா அவர் தனக்கு தானே பேசிக்கிறாரு, ஒரு மாரி மைண்ட் டிஸ்டர்பா இருக்காருன்னு சொல்லிட்டு அவர வேலைய விட்டு தூக்கியிருப்பாங்க. இப்ப அவரு இந்த வீடியோ காமிச்சுட்டு நான் சொன்னேன்ல, என் வீட்ட சுத்தி நெறைய பயங்கரமான விஷயம் இருக்கு. உனக்கு எவிடன்ஸ் இதுதான். என் வீட்ட இந்த மாரி விஷயங்கள் எதுவுமே தாக்காத மாரி நீ பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்ல, அங்கருந்து ஆபீசரும் இங்க பாரு நண்பா, எனக்கு உன்ன பத்தி தெரியும். 30 வருஷத்துக்கு முன்னாடி நீ எப்படிப்பட்டவனா இருந்தேனோ எனக்கு தெரியும். சில கசப்பான விஷயம் உங்க வீட்ல நடந்தனால நீ இப்படி மாறிட்ட. இது வெறும் சாதாரண விஷயம் தான். இத எப்படி என்னால ப்ரூஃபா எடுத்துக்க முடியும்ன்னும்போது, சரி எனக்கு உன்கிட்ட இருந்து ஒரு உதவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ஆபீசர் கிட்ட பேசிட்டு இருக்கேன். இங்க ஹீரோயினும் ஹீரோவும் கார்ல போயிட்டு இருப்பாங்க. இது ஹீரோயின் இதெல்லாம் நடக்கிறதுக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு அமானுஷ்யமான விஷயங்கள் தான் காரணமா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க நிறைய ஸ்பிரிச்சுவல் சாபம் இதெல்லாம் பத்தி பேசிட்டே இருக்க ஹீரோ சிரிப்பு வந்துரும். இதெல்லாம் நீ இன்னுமா நம்புற? நீ எந்த காலத்துல இருக்க? ஏன் பழைய கால ஆட்கள் மாரி பேசிட்டு இருக்கன்னும்போது, ஹீரோயினுக்கு கோவம் வந்துரும். உனக்கு என்ன தெரியும்? என் குடும்பத்துல தினம் தினம் என்னென்ன பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு நான் பயத்துல இருக்கேன். எனக்கு தான் தெரியும்ன்னும்போது 2 பேரும் சண்டை போட்டுப்பாங்க. அதுக்கடுத்து 2 பேரும் ஒண்ணாயிருவாங்க. இப்ப ஹீரோக்கு ஒரு கால் வரும். அந்த கால கேட்ட ஹீரோ வேக வேகமா அந்த சைட்டுக்கு போவாரு. போய் பார்த்தா, அவங்க நெறைய பெண்களோட சடலத்த அந்த இடத்துல தோண்டி கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனா, எல்லா பெண்களோட சடலத்திலயும் கழுத்து பக்கம் கீறல் பட்டிருக்கும். அது எப்படி எல்லாமே ஒரே மாரி இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ரொம்ப குழப்பமா இருக்கும். அதே நேரத்துல அங்க வேலை பார்த்த ஒரு பையன் ரொம்ப பதட்டமா, பயத்துல இருப்பான். அவனுக்கு உடம்பு சரியில்லன்னு கண்டுபிடிச்ச ஹீரோ, "நீ போய் ரெஸ்ட் எடுன்னு" சொல்லி அவன அனுப்பி விட்டுருவாங்க. இப்போ ஹீரோயினோட பொண்ணோட ஸ்கூல்ல இப்போ ஒரு ஈவென்ட் போயிட்டுருக்கும். அவங்க ஒரு டிராமா எடுத்து பண்றாங்க. அந்த டிராமாவோட பேரு த லெஜெண்ட் ஆஃப் விக்கி. இது இந்த ஊர்ல சொல்லப்பட்ட பழமையான கதை. அந்த கதைய தான் ஸ்கூல் பசங்க எல்லாம் டிராமாவா பண்ணிட்டு இருப்பாங்க. அதே நேரத்துல அந்த கதைய ஹீரோவும் அங்க இருந்த லேடி கிட்ட டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லி கேட்பாரு. 2 பக்கமும் கதைகள சொல்ல நமக்கு அந்த டிராமாலே காமிப்பாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிராமம் இருந்தது. அந்த கிராமத்துல கொடுமையான அரசர் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரு. அவரோட மனைவி பேரு ஹெலன். அவ ரொம்ப மோசமானவ. மத்தவங்களோட பணத்தையும் அவங்களோட வெல்த்தையும் அவ சுரண்டி எடுத்துக்கிட்டு இருப்பா. அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப கேவலமா ட்ரீட் பண்ணிட்டு இருப்பா. அப்படிப்பட்ட அந்த காலகட்டத்துல அவளோட வீட்டுல வேலை பார்த்த ஃபிக்கி அப்படின்ற ஒரு பொண்ணு தலைவருக்கு ஒரு கண்ணு வந்துருச்சு. அந்த பொண்ணை வந்து அவர் ரேப் பண்றாரு. அவ அதனால பிரெக்னென்ட் ஆகுறா. ஆனா இந்த விஷயம் தெரிஞ்ச ஊர் மக்கள் கிட்ட அந்த நபரோட மனைவியும் இல்ல இவ வந்து சாத்தான் கிட்டதான் குழந்தை பெத்துக்கிறா. இதுக்கும் என் கணவருக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி அந்த பொண்ணு மேல பயங்கரமான தப்பான விஷயத்த சொல்லிக்கிட்டே வரா. இதனால ஊர் மக்கள் எல்லாம் அவளை ஒரு ரூம்ல அடைச்சு வைக்கிறாங்க. தம்மால எந்த தப்பும் இல்லைன்னு பிரீக்கியும் கடவுளை பிரார்த்தனை பண்றா. எந்த ஒரு கடவுளுக்கும் கேட்காத அவ பிரார்த்தனை அங்க இருக்கிற ஒரு சாத்தான் காதுல பட்டுச்சு. அந்த சாத்தானோட பேரு தான் லைக். அந்த சாத்தானும் நான் நீ கேக்குறத பண்றேன். ஆனா அதுக்கு பதிலா உன் குழந்தைய எனக்கு பலியா கொடுக்கணும். அப்படி கொடுத்தனா உன் மேல தப்பு இல்லைன்றத ஊர் மக்களுக்கு நான் நிரூபிப்பேன்னு சொல்ல அவளும் ஒத்துப்பா. இப்ப அடுத்த நாள் காலையில அந்த ஹெலன்ற மக்கள் முன்னாடி எல்லாம் அந்த பொண்ணை பத்தி தப்பா பேச ஃபிக்கி அவங்க முன்னாடி போவா. அவளோட நெத்தியில அந்த சாத்தானோட சிம்பிள வரையறா. நீ சொன்னதை நம்ப மாட்டேன். என் வயித்துல இருக்கிற குழந்தைக்கு உன் புருஷன் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் நீ பண்ணதுக்கு நீ தண்டனை அனுபவிப்பேன்னு சொல்லிட்டு அவளோட கழுத்தை அப்படியே கத்தியால கிழிக்க அவ செத்து போற நேரத்துல ஹெலனும் மயக்கம் போட்டு அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. அதுக்கடுத்து அவங்க மூச்சு விடாம திணறாங்க. அதுக்கடுத்து கொஞ்ச நேரத்துக்குள்ள ஹெலன் உடம்புல ஃபிக்கியோட ஆத்மா போகுது. ஃபிக்கி மூலியமா தான் ஹெலனால மூச்சு விட முடியுது. அவ வாழ்க்கைய வாழ முடிஞ்சதுன்னு சொல்லி கொஞ்ச நாள் கழிச்சு ஹெலனும் நல்லவளா இந்த ஊர் மக்கள் எல்லாரையும் நிம்மதியா வாழ வச்சான்னு சொல்லி இந்த கதையை முடிக்கிறாங்க. இந்த கதையில ஃபிக்கின்றவங்க ரொம்ப தைரியமா அவளோட விஷயத்த வெளியே சொன்னா. இவ பண்ண இந்த காரியத்தினால ஊர் மக்கள் எல்லாம் அவளை பாராட்டினாங்களா, அவளை ஹீரோயினாவே ட்ரீட் பண்ணாங்க. ஏன்னா அவளாலதான் ஊர் மக்கள் எல்லாருமே நிம்மதியா வாழ்ந்தாங்கன்னு சொல்லி இந்த கதையை முடிக்க இந்த கதையை கேட்கிற ஹீரோக்கும் இந்த கதை கேட்க நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே நேரம் ஸ்கூல்ல இந்த டிராமா நடந்துகிட்டே இருக்கும் போது ஹீரோயினுக்கு முன்னாடி ஒரு பேப்பர் விழுகுது. அந்த விழுகிற பேப்பர்ல அந்த பேயோட உருவம் இருக்கு. இப்ப ஹீரோயினை வேக வேகமா அவங்க பொண்ணை வீட்டுல விட்டுட்டு அந்த வயசானவரை பாக்குறதுக்காக அவரோட வீட்டுக்கு போறாங்க. அந்த நேரம் ஹீரோவும் கால் பண்ணுவாரு. நைட் அந்த திருவிழாக்கு நீ வரியான்னு கேட்க நான் வேற ஒரு முக்கியமான வேலைக்கு
வேலைக்கு போறேன், 8 மணிக்கு உன்னை வந்து பாத்துக்கிறேன்னு சொல்லி ஹீரோயின் அந்த வயசானவரை பார்க்க போறாங்க. அந்த டைம் தான் அந்த வயசானவரோ ஒரு விஷயம் சொல்லுவாரு. அவரோட அப்பா வந்து இந்த சைக்காலஜி ஸ்பெஷலிஸ்ட். ஆனா எனக்கு அதுல விருப்பம் இல்ல. அதனால நான் மீன்களை வளர்க்கறதுல ஆர்வமா இருந்தேன். ஆனா என்னாலயும் உங்களை எப்படி குணப்படுத்துறதுன்னு தெரியும். உங்கள பத்தி தெரிஞ்சுக்க ஒரு வழி இருக்குன்னு சொல்லிட்டு மீனை பத்தி பார்ப்பாரு. மீன்கள் எல்லாமே ஒருத்தங்க கிட்ட ஒருத்தங்க எப்படி பேசிக்கோன்னா வைப்ரேஷன் மூலியமா தான். அதனாலதான் நம்ம கண்ணாடி கிளாஸ தட்டினா அது உணர்ந்து நம்ம கிட்ட வந்து பாக்குது. சோ இந்த வைப்ரேஷன் மூலியமா தான் நான் உனக்கு சில விஷயத்த காமிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு உட்கார வைக்கிறாரு. சில பேரை வைப்ரேஷனை அடாப்ட் பண்ணிப்பாங்க. ஆனா சில பேரால அதை பண்ண முடியாது. எப்படின்னா என் பையன் மாதிரி, உன்ன மாதிரி, உன் குழந்தை மாதிரி கூட இருக்கலாம். சோ அந்த வைப்ரேஷன் சில பேருக்கு ஏதோ ஒரு ஆபத்து நடக்க போகுதுன்ற உள்ளூர் உணர்வை கொடுக்க கூடியது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூட சொல்லுவாரு. ஹீரோயின் கொஞ்சம் பயப்படுவாங்க. நீ உன்னோட பதில தேடி தானே இங்க வந்த, அப்ப நீ கண்ணை மூட, அந்த பதில் உன்கிட்டே இருக்கும்னு சொல்ல ஹீரோயின் கண்ணை மூட அவர் ஒரு புக் மேல தட்டிக்கிட்டே இருப்பாரு. அந்த சத்தமும் அந்த வைப்ரேஷனும் ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டே இருக்க இப்ப அவங்க பாஸ்டுக்கு போவாங்க. அப்ப சின்ன வயசுல அவங்க அந்த ரூம்ல இருக்கும் போது நடந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்ப்பாங்க. அப்போ டக்குன்னு கதவு ஓப்பன் ஆயிருக்கும். அப்ப அங்க அந்த போட்டோ ஃப்ரேம்ல அங்க இருந்த கண்ணால லைட்டா ஒரு இமேஜ் தெரிஞ்சிருக்கும். அந்த இமேஜ் அவங்க அப்படியே யோசிச்சு பார்த்துட்டே இருக்க அது அவங்க பாட்டியோட உருவம், பாட்டியோட கழுத்துல கிழிக்கப்பட்டிருக்கும். இப்ப ஹீரோயின் அப்படியே கண்ணை திறந்துக்கிறாங்க. பார்த்தா அங்க இருந்த மீனுங்க சிலது செத்து போயிருக்கும். உன்னோட வைப்ரேஷனாலதான் அதுங்க இறந்துடுச்சு அப்படின்னு அந்த வயசானவர் சொல்ல, ஏதோ ஒண்ணு தப்பா நடக்க போகுதுன்னு சொல்லி ஹீரோயின் வேகமா வெளியே போறாங்க. ஹீரோக்கு கால் பண்ண ஹீரோ போன் எடுக்கல. உடனே அவரோட ஸ்பாட்டுக்கு போய் பார்க்க அப்பதான் ஹீரோயினுக்கு தெரிய வருது. அங்க அந்த சடலங்கள் எல்லாம் பெண்களோட சடலம் கிழிக்கப்பட்டு இருக்கும். அந்த டேட்டாவெல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டே இருக்க அங்க வேலை பார்க்க ஒரு பொண்ணு வந்துருவா. உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமான்னு கேட்க, நான் கேட்கிற கேள்விக்கு பதில சொல்லுங்க. இவங்க எல்லாருமே வெவ்வேறு காலத்தை சேர்ந்த பெண்களோட சடலம் தானே அப்படின்னு கேட்க, ஆமா. பீரியட் கேப் இருக்கு இறந்து போன எல்லா பெண்களுக்கும் போது, ஆனா நீ எல்லாமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க தானே, அந்த குடும்பம் என்னோட குடும்பத்தை சேர்ந்தவங்க தானே அப்படின்னு சொல்ல அவங்களும் ஆமான்னு சொல்றாங்க. சொல்ல போனா ஹீரோயினோட வம்சாவளியை சேர்ந்த பெண்கள் தான் இவங்க. வெவ்வேறு காலகட்டத்துல இவங்க எல்லாம் இறந்திருக்காங்க மர்மமான முறையில. இதை தெரிஞ்ச ஹீரோயினும் இப்ப வேக வேகமா வீட்டுக்கு போறாங்க. அவங்க திங்ஸ் எல்லாமே லக்கேஜ்ல வச்சு பேக் பண்ணிட்டு அவங்க அம்மா கிட்ட நம்ம இந்த இடத்த விட்டு போகணும் போது ஏன் போகணுன்றத அவங்க அம்மா கேக்குறாங்க. எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டியா, நம்ம முன்னோர்கள்ல இருக்கிற எல்லா பெண்களும் அவங்க உடலையும் உயிரையும் அர்ப்பணிச்சிருக்காங்க. அந்த விஷயம் நமக்கு கூட நடக்க வாய்ப்பு இருக்கு. எல்லாருமே அவங்களோட தொண்டை பகுதியை கிழிச்சிருக்காங்க. எனக்கு இப்பதான் எல்லாம் உண்மையா தெரிய வந்ததுமா. இங்க இருந்தானா கண்டிப்பா நம்மளும் பலியாயிருவோம். இந்த இடத்த விட்டு போகணும். நீ வா, நான் அப்பா கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கீழே போக ஹீரோயினுக்கு கால் பண்ணுவாங்க. அந்த டைம் தான் அந்த இடத்துல வந்த ஹீரோட ஃப்ரெண்டும் ஹீரோயின் வந்தாங்க. அங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா அவங்க ரொம்ப பயந்து போயிட்டாங்க. ஹீரோ கொஞ்ச நேரம் அமைதியா இருப்பாரு. ஏன் நீ அமைதியா இருக்க, என்ன கடைசியில ஹீரோயினுமா பலி கொடுக்க போறாங்க, இந்த சடங்கெல்லாம் இன்னும் நடக்குது, நீ நம்புறியான்னும் போது ஹீரோ எல்லாமே யோசிப்பாரு. கண்டிப்பா ஹீரோயினுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கும்னு சொல்லி வேக வேகமா ஹீரோயின் தேடி போவாரு. அப்படியே அவர் போயிட்டு இருக்க நேரம் இங்க ஹீரோயினோட அப்பாவை காமிக்கிறாங்க. அவங்க அப்பாவும் அவங்க வீட்டை சுத்தி நிறைய ட்ராப் வச்சிருப்பாங்க. அந்த ட்ராப்ல ஹீரோ கூட வேலை பார்க்குற ஒரு நபர் ஒரு மாதிரி வினோதமா நடந்துப்பான். அவனை அறியாமலே வீட்டுக்கிட்ட வர வர ட்ராப்ல மாட்டிப்பான். உடனே ஹீரோயினோட அப்பா அவனை லாக் பண்ணிட்டாரு. அப்படியே அவனை லாக் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரே புகையா இருக்கு, ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. இவங்களோட வம்சாவளியில இறந்து போன எல்லா பெண்களோட ஆவியும் அங்க இருக்கும். இப்ப அந்த வயசானவர் பாக்குறாரு. பார்த்து அதிர்ந்து போறாரு. என்னன்னா அவருக்கு முன்னாடி இருக்கிற ஆவி அவங்க மனைவியோட ஆவி. அவங்களோட ஆவி இருக்கும். அதை பார்த்து அவருடைய கண் கலங்கி போயிடுவாரு. இப்ப டக்குன்னு அவருக்கு ஏதோ ஒரு உணர்வு ஏற்படும். வேகமா வீட்டுக்கு வந்து கதவை டப்பு டப்புன்னு அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. ஹீரோனுக்கு ஒன்னும் புரியல. என்னப்பா ஏன் அப்படி கதவை தட்டுறீங்கன்னும் போது ரொம்ப வினோதமா நடந்துப்பாரு. அவர் வீட்டுக்குள்ள வந்த உடனே அவங்க மனைவிய கொல்ல முயற்சி பண்ணுவாரு. இத பார்த்த ஹீரோயினும் அம்மாவை விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட, இப்போ அவர் ரொம்ப ஆக்ரோஷமா அவங்க கழுத்தை பிடிச்சி நசுக்குவாரு. இப்போ அவங்க மனைவியும் அவரை தள்ளி விட்ட மாடிக்கு போக ஹீரோயின் அவங்க பொண்ணை கூட்டிட்டு வந்து ஒரு கபோர்ட்ல இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அதுக்குள்ளேயே அந்த பாட்டி இப்போ அப்படியே பேயா மாறி அவங்க கணவரையே கயிறுல தொங்க விட்டு சாகடிச்சிருவாங்க. இத பார்த்த ஹீரோயினும் பயந்து போக டக்குன்னு ஹீரோயின் யாரும் அடிச்சிடறாங்க. இப்ப ஹீரோயினா கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை திறந்து பார்த்தா கட்டல்ல அவங்க கை கட்டப்பட்டு இருக்கும். என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கத்த முன்னாடி அவங்க அம்மா வராங்க. அவங்க அம்மா மட்டும் இல்லாம அந்த சடங்கை செய்யற சில நபர்கள் முகத்தை மூடி வந்திருப்பாங்க. அம்மா என்ன விடுமா விடுமான்னு சொல்ல அங்க இருந்த பிளேட வச்சு அவங்க அம்மா அவங்க கழுத்தை கிழிக்க ரத்தம் சொட்ட அவங்க அப்படியே கீழே விழுந்துருவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க அம்மா உடல்ல இருக்கிற அந்த ஃபிக்கி அப்படியே மேல வருது. அதோட நெத்தில அந்த சாத்தானோட செம்பு இருக்கு. ஹீரோயின் கிட்ட வர ஹீரோயின் கதற
உதர்றாங்க. இப்ப அவங்க மூச்சு விட திணற, அந்த ஆவி அப்படியே ஹீரோயின் உடம்புக்குள்ள போகுது. இங்க ஹீரோ வேக வேகமா ஹீரோயின் தேடி வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா, ஹீரோயின் மயக்கத்துல இருக்கா. அவங்கள எழுப்புன உடனே ஹீரோயின் வேகமா போய் அவங்க பொண்ண பார்க்குறாங்க. அவங்க பொண்ண கட்டி புடிச்சு அழுகுறாங்க. இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோயின சந்திக்கிறதுக்காக காஃபி ஷாப்ல வெயிட் பண்ண, அவங்க அவங்க பொண்ண கூட்டிட்டு வராங்க. அவங்க கிட்ட ஹீரோவும், "என்கிட்ட ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. நீயும் பாப்பா வந்துருங்க. நம்ம ஒரு ஃபேமிலியா சந்தோஷமா வாழலாம்னு" சொல்ல, "இல்ல வேண்டாம். நான் வேற ஒரு வேலைய தேடி போயிட்டு இருக்கேன். இதுக்கு அடுத்தது எனக்கு எல்லாமே என் பொண்ணு தான். நான் அவளுக்காக வாழ போறேன்" அப்படின்னும்போது, "இல்ல நீ என் வீட்டுக்கு வந்தேன்னா, உனக்கு அங்க எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கும். நீ ரெக்கார்ட் பண்ணலாம், மியூசிக் கிரியேட் பண்ணலான்னும்போது, இல்ல என்கிட்ட இருந்த எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் நான் வித்துட்டேன். இதுக்கடுத்து ஒரு ப்ரொஃபஷனலான வேலைய தேடி போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அப்படியே கொஞ்சம் அவாய்ட் பண்ற மாரியே பேசுவாங்க. ஹீரோக்கு ரொம்ப வினோதமா இருக்கும். "உன்ன ரொம்ப மிஸ் பண்றேன். நீ எப்ப வேணா என்ன வந்து பார்க்கலாம்" அப்படின்னு சொல்ல, "நீங்க ஏதோ டயர்டா இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். நல்லா உடம்ப பார்த்துக்கோங்க. சரி நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க பொண்ண கூட்டிட்டு அங்கருந்து போகும்போது, அங்கருந்து சுகர் பேக்க எடுத்துக்கிறாங்க. இத பார்க்க ஹீரோக்கு கொஞ்சம் வினோதமா இருக்கு. இப்ப ஹீரோயின காமிக்கிறாங்க. அந்த வீட்ல ஹீரோயின் அவங்க பொண்ணுக்கு கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் கதை சொல்லிட்டு இருக்க அதே நேரம், அந்த ஜன்னலுக்கு அந்த பக்கம் காமிக்கிறாங்க. அந்த பக்கம் இருக்கிறது தான் உண்மையான ஹீரோயின், அவங்களோட ஆத்மா. அவங்களோட உடல்ல இருக்கிறது அந்த சிக்கி. இதோட இந்த படத்த முடிக்கிறாங்க. ஹீரோயின் சின்ன பொண்ணா இருக்கும்போது, அப்ப அவங்க பாட்டி உடம்புல இருந்த பேய் அவங்க அம்மா உடம்புக்கு போயிருக்கும். இப்போ அவங்க அம்மாவோட ஆவிய தான் அவங்க கணவர் காட்டுல பார்த்திருப்பாரு. பார்த்த பிறகு அந்த ஆவி அவங்க கணவரோட உடம்புல போய் தான் அவங்க உடம்புல இருக்கிற பேய அடிச்சு தூக்கி போட ட்ரை பண்ணது. ஆனா அது நடக்காம போயிருக்கும். கடைசியில ஹீரோயினோட உடம்புல அந்த பேயோட ஆவி போயிருக்கும். இப்போ ஹீரோயினுக்கு அடுத்த ஜெனரேஷன் அவங்க பொண்ணு இருக்காங்க. அவங்க பொண்ணு உடம்புலயாவது அந்த பேய் போகாம இருக்க ஹீரோயின் ஏதாவது முயற்சி பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்களான்றத நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வித்தியாசமான படத்த நான் உங்கள சந்திக்க வரேன். அண்டில் தென் பை.